காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற நெசவாளர்களின் ஆர்ப்பாட்டம் கோரிக்கைகள் ஏற்கப்பட்டு நிறைவு பெற்றது. காஞ்சிபுரத்தில் பட்டு கைத்தறி நெசவாளர்கள் சார்பில் கைத்தறிக்கான கூலியினை வங்கியில் செலுத்தாமல் நேரடியாக வழங்கிட வேண்டி பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடைபெற்று வந்தது. அந்த வகையில் இன்று ஆலடி பிள்ளையார் கோவில் தெரு கீரை மண்டபத்தில் இருந்து ஊர்வலமாக வந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட கைத்தறி நெசவாளர்கள் கைத்தறி துணை இயக்குனர் அலுவலகம் முன்பு நிறைவு செய்தனர். இதனைத் தொடர்ந்து துறை அதிகாரிகளிடம் மனு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து துணை இயக்குனர், தற்பொழுது உங்களுடைய கோரிக்கைகள் ஏற்கப்பட்டு தற்காலிகமாக வங்கியில் பணம் செலுத்துவது நிறுத்தப்பட்டு நேரடியாக வழங்க ஏற்பாடு செய்யப்படும் என தெரிவித்தார். இதில் CADU ஜீவா, முன்னாள் பட்டு கூட்டுறவு சங்க தலைவர்கள் விஸ்வநாதன், வாசு, முருகன், பட்டு கூட்டுறவு முன்னாள் தலைவர் வழக்கறிஞர் வள்ளிநாயகம், KUS சோமசுந்தரம், LV குமார், AITU சிமூர்த்தி, கோல்ட் ரவி, டி குமரன் உள்ளிட்ட கைத்தறி தொழில் சங்க நிர்வாகிகள், தலைவர்கள் கலந்து கொண்டனர். தற்காலிக வங்கி பரிவர்த்தனை நிறுத்தப்பட்டுள்ளது நெசவாளர்களுக்கு மகிழ்ச்சியை அளித்தது. இதனைத் தொடர்ந்து ஆதரவு அளித்த நெசவாளர்களுக்கு முருகன் பட்டு கூட்டுறவு சங்க முன்னாள் தலைவர் வழக்கறிஞர் வள்ளிநாயகம் நன்றிகளை தெரிவித்தார். உத்தரவு என்று சொல்லி கைத்தறி துறையை நெசவாளியின் கூலியை கையில கொடு நெசவாளியின் கூலியை நெசவாளர் கூலியை ஆணவமாக பேசுகின்ற கைத்தறி துறை அதிகாரிகளை நெசவாளர் நாங்கள் கண்டிக்கின்றோம். தமிழக அரசே வேடிக்கை பார்க்கும் தமிழக அரசே வங்கியில் போடுவோம் என்று சொல்லி மிரட்டுகின்ற உத்தரவை சங்க பயிலாவுக்கு எதிராக நீங்கள் வந்து உத்தரவிடக்கூடிய சட்டத்தில் அப்படின்னா நீங்கள் அது பண்ணுவீங்கன்னு சொன்னால் தான் நாங்கள் யாரும் வந்து இருக்கிறோம். ஸ்டேட்டஸ் கூட நீங்கள் சொல்லணும். எஸ்ஓபி வந்து மேனேஜிங் டைரக்டர் சொன்னாலும் நீங்கள் ஆல்ரெடி என்ன பாலிசி பேசுகிறீங்க சொசைட்டி நெசவாளி கொடுத்தோம்னா நான் இன்னும் சொல்லியிருக்கேன். இப்போ இருக்க நடைபெற வந்து ஒரு வயசான போயிங்க ஒரு வயசான முடியாது தன் கனவு ஆப்ரேஷன் ஒரு பாவப்பட்ட கேஷ் அவுட் பண்ணியிருக்காங்க. சம்மந்தப்பட்ட வயசானது பேங்க் எங்கள் சொசைட்டியில் சட்டங்களை என்ன சார் 2 மணி நேரம் எனக்கு வந்து பேங்க் போனால் எனக்கு வேலை போகும். ஒரு நாள் கூலி எனக்கு 1000 ரூபாய்ன்னு சொன்னாக்கா நீங்கள் வந்து நான் கொடுக்குற பென்ஷன் வந்து லீகலாக ஒரு காமான சமாளம்
விருப்பங்க வாங்கலாம் அப்படின்னா கூட தொடர்ந்து கேஷியர் வந்து அடுத்து ஒரு சர்க்கிள் நெசவாளர் ஒற்றுமை நெசவாளர் ஒற்றுமை நெசவாளர் ஒற்றுமை காலகாலமாக உழைத்ததற்கான கூலியை அந்த நிலையை மாற்றி இன்று ஆளும் திராவிட முன்னேற்ற கழகமும் இந்த கைத்தறித்துறை அதிகாரிகளின் அலட்சியத்தாலும் ஆணவ போக்காலும் நெசவாளர்களை கிள்ளுக்கீரைகளாக நினைத்து அவர்கள் உழைத்து பெறுகின்ற அந்த கூலியை கூட வங்கியில் தான் செலுத்துவோம் என்றும் இது போன்ற புதிய புதிய நடைமுறைகளை கொண்டு வந்து நெசவாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய ஒரு இக்கட்டான இந்த சூழ்நிலையில் காஞ்சிபுரத்தை சேர்ந்த நெசவாள பெருங்குடி மக்கள் அனைவரும் துயருற்றிருந்த இந்த நிலையை மாற்ற காஞ்சிபுரத்தில் உள்ள தொழிற்சங்கங்கள், கூட்டுறவு சங்க நிர்வாகிகள், நெசவாளர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து ஒற்றுமை என்பதன் வெளிப்பாடு எவ்வாறு ஒரு வெற்றியில் அமையும் என்பதை நிரூபிக்கும் விதமாக இன்று நெசவாளர்களுக்காக எடுத்த இந்த முயற்சி மகத்தான வெற்றி தன்னை பெற்றிருக்கிறது. இது நெசவாளர்களுக்கு என்றும் இந்த காஞ்சிபுரம் மக்களும் காஞ்சிபுரத்து நெசவாளர்களுக்கு உறுதுணை என்பதை நிரூபிக்கும் விதமாக வெகு சிறப்பான இந்த ஆர்ப்பாட்டத்தை ஏறக்குறைய ஒரு மாத காலமாக ஒருங்கிணைத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிதனை தெரிவித்து இனி வரும் காலங்களில் நெசவு கூலிக்கு மட்டுமல்ல நெசவாளர்களுக்கு எங்கெல்லாம் பிரச்சனைகள் ஏற்படும் போது இன்று இணைந்திருக்கின்ற இந்த ஒற்றுமை நம்மிடையே தொடர்ந்து இருக்க வேண்டும் என்றும் அவர்களுக்கு எந்த பிரச்சனை என்றாலும் நாம் கொடுப்போம் என்ற அச்சமும் பயமும் அதிகாரிகளுக்கும் அரசு கூட்டுறவு சங்க நிர்வாகத்தை நடத்துகின்ற ஊழியர்களுக்கும் இருக்க வேண்டும் என்பதை இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக இன்று வெளிப்படுத்தியிருக்கிறோம். இந்த ஒற்றுமை காலம் முழுவதும் நாம் அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு தந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.